ஹலோ ஆல் மக்களே, ஆன் ரூஃப் பீம் போடலாமா போடக்கூடாதா? இன்னைக்கு இது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. என்ன அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் முதல்ல பீம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். லோடுனால வரக்கூடிய டிஃப்ளெக்ஷனில் இருந்து ஸ்ட்ரக்சரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஹரிசாண்டல் மெம்பர் தான் பீம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், நம்ம பழைய காலத்து வீடுகளில் மேலே கட்டை குத்தி காங்கிரீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அந்த உத்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு காங்கிரீட்டில் பீம்னு சொல்கிறோம். அந்த உத்திரம் என்ன வேலையை பார்க்குதோ அதையே தான் நம்ம போடுற பீமும் பார்க்குது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த உத்தரம் மேல இருந்து வரக்கூடிய லைவ் லோடு அப்புறம் டெட் லோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு லோடையுமே தாங்கிறதுக்காக தான் ரூஃபுக்கு கீழே அமைக்கிறோம். இதுவே ரூஃபுக்கு மேலே அமைக்கும் போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அதுவும் ரூஃப்ல ஆக்ட் ஆகக்கூடிய டெட் லோடா தான் இருக்கும். அதுவே ரூஃபுக்கு கீழே நீங்க அமைக்கும் போது மட்டும்தான் ரூஃபோடைய டெட் லோட் அப்புறம் லைவ் லோடு ரெண்டையும் தாங்கி டிஃப்ளெக்ஷன்ல இருந்து ரூஃபை ப்ரொடெக்ட் பண்ணும். இதுல இருந்தே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம ரூஃபுக்கு மேல இந்த மாதிரி பீம்ஸை வந்து கொடுக்கறதுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. பட் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல கீழே வந்து எங்களால் ரூஃப் பண்ணவே முடியாது, மேலே தான் ரூஃபை கொடுத்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுவும் சேஃபர் சைடாக நீங்கள் பண்ணணும். மேக்ஸிமம் லோட் கேரி கெப்பாசிட்டி வச்சு அந்த பீமை வந்து டிசைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னும் சொல்ல போனால், மேலே நீங்கள் ரூம் எடுக்க போகிறீங்க இல்லை மேலே எந்த இடத்துல வால் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரூஃப்லேயே ஒரு கன்சில் பீம் கொடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பீம் கொடுத்து ஆன் ரூஃப் பீமாக பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். அது என்ன அப்படின்னா, காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் கனெக்ட் பண்ணி மட்டும்தான் இந்த பீமை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஒரு காலம் தான் இருக்கு, அனதர் சைடு இன்னொரு காலம் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பீமை காலம் இல்லாத இடத்துல நீங்கள் அப்படியே ஒன் சைடு மட்டும் ஜாயின் பண்ணி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணாமல் அப்படியே ரூஃப் மேலே நீங்கள் ரெஸ்ட் பண்ணக்கூடாது. அது ரூஃபுக்கு இன்னும் லோட கொடுத்து இன்னும் வந்து பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுரும். அண்ட் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் எப்படி வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டோர்ஸ் ஓப்பன்ஸ்லாம் வரக்கூடிய ஏரியாஸில் இந்த பீமை அமைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது நம்ம பாரை கிராங்க் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் குரூஷியலாக நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். அதை இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுவேன். நன்றி.